ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி பிளாக்ஸ். இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்வித் கோமாளியில் பூஜா செஞ்ச ஆஃப்கானி பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சப்பாத்திக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். க்யூபாக கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ஸில் இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ மேரினேஷனுக்கு ஜஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட்டில் விட்டுடுறேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு சின்ன பீஸ் இஞ்சி, 5 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பொரிஞ்ச பிறகு காரத்திற்கு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஸ்பைசினஸ்க்கு நம்ம ரெட் சில்லி பவுடர்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஸ்பைசினஸ்க்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இதை நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் ஃபைனாக சாப் பண்ணணும்னு கிடையாது. இப்போ இதில் 10 முந்திரி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப வதக்க வேணாம், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். இந்த அளவு வதங்கின பிறகு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஒரு கையளவு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்க மசாலா இன்க்ரீடியன்ஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ கேஸ் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் ஆன பிறகு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் கேஸ் ஆன் பண்ணி கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணால் போதும். இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் ஆர் கடாய் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த கடாயில் அடியில் பன்னீர் கொஞ்சம் ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா அடியில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். ஸோ 2 சைடும் இதை நம்ம கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு ரஃப் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ண வேணாம். பாருங்கள், இந்த கடாயில் எனக்கு கொஞ்சம் அடியில் ஒட்டிருச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் நான்ஸ்டிக் கடாயை யூஸ் பண்ணிடுங்க. இப்போ டோஸ்ட் பண்ண பன்னீரை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆல்ரெடி வதக்கி வச்ச வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், முந்திரிலாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா க்ரீமியாக நமக்கு க்ரீனிஷாக கிடச்சிருக்கு. இப்போ கடாயில் எடுத்த உடனே நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கீ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
நான் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மசாலா ஆட் பண்ணிடுறேன். நான் கேஸ் இன்னும் டர்ன் ஆன் பண்ணலை, இப்போ தான் டர்ன் ஆன் பண்ணி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே ரிச்சாக இருக்கும். ஸோ என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததுனால நான் ஆட் பண்ணலை. ஸோ மெயினாக உங்கள்கிட்ட அது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கனால மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இதை நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள் 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் நான் மாற்றிடுறேன். பாருங்கள், ஒரு பவுலுக்கு இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக பன்னீர் இது மேலே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்பவே டேஸ்டியான ஆஃப்கானி பன்னீர் ரெடி. சப்பாத்திக்கு தான் இது பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆஃப்கானி பன்னீரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். Like, share, subscribe and keep supporting to Vishnumati Vlogs. Thanks for watching this video, friends.